இமையாக நான் இருப்பேன், சம்மதமா சம்மதமா. இமைக்காமல் பார்த்திருப்பேன், சம்மதமா சம்மதமா. கனவாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. கண்மூடி தவமிருப்பேன், சம்மதமா சம்மதமா. ஒரு கோடி ராத்திரிகள் மடி தூங்க சம்மதமா. பல கோடி பௌர்ணமிகள் பார்த்திடுமே, சம்மதமா. இல்லாது வரும் ஒன்றை தர வேண்டும், சம்மதமா. பிரிந்தாலும் உன்னை சேரும் உள் வேண்டும், சம்மதமா. ஐயோ என்னடா இதெல்லாம் இப்ப எதுக்குடா ஐயோன்னு பின்ன என்னடா என்னதுடா இதெல்லாம் கண்ணு தெரியலையடா போட்டோஸ் தெரியுது மச்சான் நான் இல்லன்னு சொல்லல இந்த பொண்ணோட போட்டோ இங்க எப்படிடா வந்துச்சு எப்படி வந்துச்சுன்னு ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியடா அது மச்சான் அதெல்லாம் ஓகே தான் மச்சான் அந்த பொண்ணோட போட்டோ இவ்வளவு அதுவும் தாலி கட்டி இருக்க மாதிரி எல்லாம் எங்க இருந்துடா எடுத்த இதெல்லாம் ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட கேட்க வேண்டிய கேள்வியா இது ஐயாவோட பிளான்ரா இதெல்லாம் அவளோட போட்டோவை நீ எப்படி எடுத்த ஒவ்வொரு இடத்துலயும் அவளை பார்க்கும் போது ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு போட்டோ எடுப்பேன் இன்னும் போட்டோஸ் எல்லாம் பேக்கப்ல இருக்கு வந்துகிட்டே இருக்கு மச்சான் உனக்கு என்ன மச்சான் ஆச்சு அங்க பாரு நெத்தியில பொட்டெல்லாம் அந்த பொண்ணுக்கு எனக்கு கல்யாணமே ஆகலடா மச்சான் உனக்கு ஒண்ணு புரியலையா அந்த பொண்ணு என் கூட தான் கல்யாணமே ஆக போகுது அதான் நானே எடிட்டிங் பண்ணி வச்சிட்டேன் சப்போஸ் அந்த பொண்ணு ஒன்னு லவ் பண்ணாம வேற யாரையாச்சும் கல்யாணம் பண்ண அப்படியெல்லாம் நடக்க விட்டாதானடா தைரியம் அவ்வளவு தைரியம் ஆமாண்டா சரி அம்மா ரூம்குள்ள வந்தா என்ன பண்ணுவ அம்மா தான் என் பெர்மிஷன் இல்லாம ரூம்குள்ள வர மாட்டாங்களே மச்சான் உன் தங்கச்சி எப்படி இல்லையே மச்சான் என் தங்கச்சிக்கு தான் தெரியுமே மச்சான் இதெல்லாம் ஓகே தான் நீ லவ் பண்றது எல்லாமே ஓகே தான் ஆனா ஞாபகம் இருக்கா உங்க அம்மா சொல்ற பொண்ணதான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு நீ சொல்லிருக்க அதுக்கும் பிளான் என் கையிலேயே இருக்கு அடங்குடா எனக்கு புரியலடா மாஸ்டர் பிளானே போட்டு வச்சுட்டு தான் நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க போலயே இந்த சாம் ஒரு பொருளுக்கு ஆசைப்படுறானா அதுக்கு தேவையானது எல்லாமே செஞ்சுட்டு தான் அந்த பொருளை அடையணும்னு நினைப்பானா புரிஞ்சுச்சா மச்சான் நான் ஆசைப்பட்ட பொருளை யாருக்கும் அவ்வளவு சீக்கிரம் விட்டு கொடுக்க மாட்டேன் என்னோட ஆசையை நான் நிறைவேற்றுவேனே தவிர அது வேண்டான்னு விலகி நிக்க மாட்டேன் மச்சான் டைலாக் எல்லாம் ஓகே தான் யாரு இல்லைன்னு சொன்னா அது பொம்மை இப்படி சொல்லுவ இப்போ பொண்ணுடா அது சரி இருக்கட்டும் மச்சான் அந்த பொண்ணு இப்படி காதலிக்க வைக்கிறேன்னு மட்டும் நீ பாரு ஓகே அந்த பொண்ணை காதலிக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் அம்மாவை எப்படி சமாளிப்ப மச்சான் காதலிக்கிறோம்னா தைரியம் இருக்கணும் மச்சான் தைரியம் இல்லாம நான் காதலிப்பேனடா அதெல்லாம் அம்மா கிட்ட சொல்லி நான் சமாளிச்சிருவேன் மச்சான் நீ கவலைப்படாத ஏதோட இந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டா எனக்கு சந்தோஷம் தான் அம்மாவும் சந்தோஷமா இருப்பாங்க நீயும் சந்தோஷமா இருப்ப இந்த பொண்ணையே காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கூடா வேற பொண்ணு பார்க்க கூடாதா வாழ்க்கையில ஒரே பொண்ணுதான் மச்சா அது இந்த பொண்ணாதான் இருக்கணும் லைஃப்ல ஏன் மச்சா வேற பொண்ணுனா மட்டும் நீ போய் பாத்துருவியா இப்பதான் அவ்வளவு தத்துவம் பேசின அது ஏதோ தத்துவம் பேசின இல்ல எனக்கு இவன் மட்டும் தான்டா என் லைஃப்ல நான் முடிவு பண்ணிட்டேன்டா அனசம் எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அவ்வளவு சந்தோஷமா இருக்கடா இப்போ நான் என்னடா கஷ்டப்பட்டேன் அது உனக்கு புரியாது சொன்னாலும் ஞாபகம் இருக்காது விடு ஆனா உன் வாழ்க்கையில நீ ரொம்ப சந்தோஷமா இருந்தாலே ஓகே தான்டா நீ ஹாப்பியா உனக்கு பிடிச்சத நீ செஞ்சா போதும்டா மச்சான் எப்போதும் அப்படிதானே இதுல என்னடா மாற்றம் இல்லடா மச்சான் ஒரு 1 இயர் மேக்சிமம் நீ ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட மச்சான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ட இப்பதானே நீ சந்தோஷமா இருக்க எனக்கு புரியல 1 இயர் நான் எங்க கஷ்டப்பட்டேன் நான் ரொம்ப சந்தோஷமா தானடா இருந்தேன் ஆமாண்டா நீ சந்தோஷமா தான் இருந்த சொன்னாலும் உனக்கு புரியாது மச்சான் சரி விடு இந்த பொண்ணுதான் வாழ்க்கையில சந்தோஷம் தரானா இந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கூடா அப்பதான் உன் வாழ்க்கை மொத்தமும் சந்தோஷமா இருக்கும் முன்னாடி நடந்தது எல்லாமே தேவையில்லாத விஷயம் எதுக்காக வந்தாங்க எதுக்காக போனாங்க இது எதுவுமே நமக்கு தெரியாது நல்ல வேலை அந்த லைஃப் போயிருச்சு அது வரைக்கும் ரொம்ப சந்தோஷம்டா உன் வாழ்க்கையில ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னா அவங்க உனக்கு சந்தோஷத்தை தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிற மச்சான் எனக்கு புரியல நீயும் இப்படிதான் பேசி என்ன குழப்புற அம்மாவும் இப்படிதான் பேசுறாங்க என் தங்கச்சியும் இப்படிதான் பேசுறா அப்பாவும் இப்படிதான் பேசுறாரு எல்லாரும் என்ன கன்ஃபியூஷன் பண்றீங்கடா என்னன்னே தெரியலடா தெரியாத வரைக்கும் உன் லைஃபுக்கு அது ரொம்ப சந்தோஷம்னு நினைக்கிற விடு தேவையில்லாத விஷயத்த யோசிச்சு நம்ம மனசு கஷ்டப்படுறதெல்லாம் தேவையில்லாததுடா நீ இப்போ எப்படி இருக்கியோ அப்படியே இருக்கு கடைசி வரைக்கும் அதுதான் உன்னோட லைஃபுக்கு ரொம்ப சந்தோஷம் நான் லவ் பண்றேன்னு தானடா சொன்ன நீ என்னன்னா இவ்ளோ ஃபீல் பண்ணி பேசுற எனக்கு புரியல நான் என்ன கஷ்டப்பட்டேன் இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியலடா ஏன் இப்படி பேசுறீங்க எதுவுமே புரியல நான் எப்படா கஷ்டப்பட்டேன் நான் எப்போதுமே சந்தோஷமா தானே இருந்தேன் இதுக்கு இடையில நான் கஷ்டப்பட்டேன்னு எல்லாரும் சொல்றீங்க அது ஒண்ணும் இல்ல மச்சா அப்பப்ப சின்ன பிரச்சனை வரும்ல அந்த விஷயத்த பத்தி தான் மச்சா பேசினேன் வேற ஒண்ணும் இல்ல நீ யோசிக்கிற அளவுக்கு எல்லாம் எதுவும் உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ செய் போதும் மச்சா நீ எப்போதும் சந்தோஷமா இருந்தா இந்த கார்த்தி எப்போதும் சந்தோஷமா இருப்பா அவ்வளவுதான்டா ஆனாலும் இந்த போட்டோஸ் எல்லாம் டூ மச்டா இதெல்லாம் ஓவர்ரா சில பேர்னால நம்ம வாழ்க்கையில எப்ப வேணாலும் மாறலாம்டா நம்ம தான் ஜாக்கிரதையா இருக்கணும் அவ்வளவு சீக்கிரம் யாரையும் நம்பாம எப்படின்னு எனக்கு தெரியல உன் காதல நீ தைரியமா வச்சுக்கோ யாரும் யாருக்கிட்டயும் நம்பாத ஆனா அந்த வாழ்க்கைதான் உனக்கு அமையல இந்த வாழ்க்கையாவது அமையணும்
சரிடா, நீங்க ஏதோ சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு புரியவே வேணாம்டா. இந்த போட்டோஸ்லாம் கழட்டி நீ வீசுறியா இல்ல நானே வீசட்டுமா? இதெல்லாம் என் இதயத்துல இருந்த போட்டோடா. என் இதயத்தை தூக்கி போடுற மாதிரி மச்சான். போட்டோவெல்லாம் கழட்டி உன் வைஃப் வர வரைக்கும் தூக்கி மேல படுப்போ. இல்ல எனக்கு புரியல. இப்போ உனக்கு என்ன தாண்டா மச்சான்? எந்த போட்டோ இங்க தாண்டா இருக்கும். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோடா. தூக்கி போட மாட்டேன்னு தைரியம்? ஆமாண்டா மச்சான், கஷ்டப்பட்டு ராப்பகலும் உட்காந்து எடிட்டிங் பண்ணேன். உன்னெல்லாம் யாருடா போட்டோகிராஃப்ஸ் எல்லாம் எடுக்க கத்துக்கிட்டது? முதல்ல உன் தங்கச்சிய சொல்லணும்டா. ஏண்டா? அவ சொன்னனாலதானே நீ இதெல்லாம் பண்ண. ஆமாமா, சரி விடு. எனக்கு ஒரு மாதிரி அவ போட்டோ பார்க்கும்போது என்னன்னு தெரியல, சந்தோஷமா இருக்குடா. அதுவும் நானும் அவ்வளவு ஒன்னா இருக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு மச்சான். தெரியுது மச்சான், அது உன் முகத்திலேயே நல்லா தெரியுது மச்சான். உன் முகத்துல தெரிஞ்சா மட்டும் பரவாயில்ல, ரூம் பூரா ஒரே பொலிவுதான். கேட்டா அந்த பொண்ணுனாலன்னு சொல்லுவான். ஆமாண்டா, இதுக்கு முன்னாடி என் ரூம் ஒரு மாதிரி டல்லா இருந்துச்சு. அது உன் கண்ணு சரி இருந்திருக்காது தம்பி. அப்படி இல்லடா, இந்த போட்டோஸ்லாம் வந்த உடனே என் ரூம் ஒரு மாதிரி அழகா ஆயிடுச்சுடா. இந்த போட்டோஸ்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் என் ரூம் மாதிரியே தெரியுது. ஆமாமா, போட்டோ வந்ததுக்கே இப்படின்னா அந்த பொண்ணு இங்க வந்தா எவ்வளோ அழகா இருக்கும்லடா. ஆமாண்டா மச்சான், அது என்னமோ உண்மைதான் மச்சான். ஏதோ இந்த போட்டோஸ்லாம் வந்த உடனே என் ரூமே ஒரு மாதிரி அழகா மாறிடுச்சு மச்சான். எப்ப பார்த்தாலும் அவ்வளவு போட்டோவை பார்த்து நான் பேசிட்டு இருக்கலாம். எங்க சுத்தினாலும் அவ மூஞ்சி மட்டும்தான் என் கண்ணுக்கு தெரியும்டா. அப்படியே இருந்து பைத்தியம் ஆயிடாத மச்சான். கொஞ்சம் எங்க மூஞ்செல்லாம் பாரு, அம்மா கிட்ட மாட்டிருப்ப. அதெல்லாம் மாட்டிக்க மாட்டேன். ஆனாலும் அங்க பாருடா, போட்டோஸ்ல பொட்டெல்லாம் வச்சிருக்கடா அந்த பொண்ணுக்கு. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியலையடா? தெரியலடா, கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பொட்டு வைப்பல கண்டிப்பா. அப்போ நெத்தியில வைக்கிற பொட்டே இப்ப போட்டோஸ்ல எடிட்டிங் பண்ணிருக்கேன், அவ்வளவுதான். அது கூட தாலியுமாடா? ஆமாண்டா மச்சான், மஞ்ச கயிறு தாலி கட்டி ஒரு போட்டோ எடுக்கணும். அது இப்ப நடக்குமான்னு தெரியல, அதான் நானே வச்சு எடிட்டிங். ஐயோ, இப்படியே கூடிய சீக்கிரத்துல என் ஃப்ரெண்டு பைத்தியம் ஆயிருவான் போலயே. கடவுளே, உன்னை கொஞ்சம் காப்பாத்துங்க கடவுளே. நான் ஆகுறனோ இல்லையோடா, என்ன பார்த்து நீ பைத்தியம் ஆயிருவேன்னு நினைக்கிறேன்டா. அது என்னமோ உண்மைதான் மச்சான். உன் கூட இருக்கிற வரைக்கும் பைத்தியம் ஆயிருவேன். இதுல அங்க 2 பேர் இருக்காங்க, அவனுங்க கூட சேர்ந்தாலும் பைத்தியம் ஆயிருவேன்டா. ஆமா, ஃப்ரெண்டு கூட்டிட்டு வருவேன், எங்க காணோம்? அவனுங்க ஆபீஸ்ல வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அம்மா விட மாட்டேன்ட்டாங்கடா. நானே தப்பிச்சு கிப்பிச்சு ஓடி வந்தேன்டா உன்னை பாக்குறேன்னு சொல்லிட்டு. சரி சரி, கேட்டதா சொல்லு. சொல்லிடுறேன்டா சொல்லிடுற. நீங்களே பேசிக்க மாட்டீங்க. அவன் என்னன்னா அவன் நல்லா இருக்கானான்னு பாத்துட்டு வாடா. ஏதாவது வேணும்னா என்கிட்ட கேட்க சொல்லுடா. கம்பெனி விஷயமா ஏதாவதுனாலும் என்கிட்ட கேட்க சொல்றான்றான். இங்க உன்கிட்ட வந்தா நீ அவன்கிட்ட போய் சொல்றான்னு சொல்ற. டே மச்சான், இது லாங் டிஸ்டன்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் டா. மண்ணு போயிரு. ஆனாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உங்களை எல்லாத்தையும் மீட் பண்ணி பேச வைக்கிறேன்டா. டே மச்சான், உனக்குதான் இன்னும் தெரியல, நாங்க டெய்லி போன்ல பேசுவோம்டா. நான் அங்கதானே இருப்பேன். எனக்கு ஈவினிங் டைம்ல ஃப்ரீ டைம் வருமா, அந்த டைம்ல நான் பேசுவேன். நல்லா இருக்குது. யாருமே என்கிட்ட சொன்னது கிடையாது. சொன்னா பிரிச்சிருவோன்னு பயமா இருந்திருக்கும்டா உங்களுக்கு. சரி ஓகே, நீ ஏன் சொல்லல? அதுவா மச்சான், உன்னை விட அவனுங்க 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட் ஆயிட்டானுங்கண்ணா. அதான் இவன் கூட நம்ம மட்டும்தான் இருக்கணும்னு ஆசைப்பட்டேனா. இதெல்லாம் கொஞ்சம் ஓவர் தான். கொஞ்சம் இல்ல, ரொம்பவே ஓவரா. அவனுங்க 2 பேத்துக்கும் போய் இருக்கு இன்னைக்கு. இதுல அவனுங்க 2 பேத்துக்கும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டா, உனக்கும் நான் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஆனா 2 பேரும் பேசினது மட்டும் என்கிட்ட சொல்லிடாதீங்க. அது மச்சான், பேசுவோம்டா, நல்லதா பேசுவோம். இருந்தாலும் உன்கிட்ட பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேச வர மாட்டேங்குது. ஆமாண்டா, இதேதான் அவனுங்க 2 பேரும் சொன்னானுங்க. சரி விடு, போக போக பழகிக்கும். நீ எனக்காகலாம் வீடு மாறுவியா, அவங்களுக்காக மாறினியடா. ஆரம்பிச்சுட்டான்டா, இவன் தொல்லை வேற தாங்க முடியலடா. மச்சான், அது எப்படி சொல்றது மச்சான், அவங்கக்குள்ள நானும் ஒரு பிரதர் மாதிரி ஆயிட்டேன்டா. ஃப்ரெண்ட்ஷிப் ஜாஸ்தி, பட் இருந்தாலும் அவங்க ஃபேமிலி, நம்ம ஃபேமிலி பிரிஞ்சு போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி கஷ்டமா வந்துருச்சுடா. அவ்வளவுதான்டா. மத்தபடி அவனுங்க ஒரு மாதிரி ஒன்னு ஒரு மாதிரி நான் பாக்கலடா. அட ஏன் மச்சான், அதுக்கெல்லாம் வருத்தம் இல்ல. என் மச்சான் அப்படி எல்லாம் செய்யவே மாட்டான். என் மச்சானை பத்தி எனக்கு தெரியாதா? நான் சும்மா சொன்னடா, அதை நீ சீரியஸாலாம் எடுத்துக்காத. இல்லடா மச்சான், உனக்கும் ஒரு வருத்தம் இருக்கும்ல. ஏச்சி, எனக்கெல்லாம் வருத்தம் இல்ல. நீ இங்க இருந்து காலி பண்ணி போனது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏனோ அதுவும் மச்சான், என்ன தொல்லை பண்ணாம இருப்பல்ல. இல்லனாலும் தொல்லை பண்ண வேண்டாம். தெரியும்டா மச்சான், நீ என்ன தொல்லை பண்ணாம இருப்பியா? நீ எப்படி எல்லாம் பிரிச்சு பேசுற அளவுக்குலாம் வருத்தம் இல்ல மச்சான். ஏன்னா என்னை விட உனக்கு கொஞ்சம் மூளை கம்மி தான் மச்சான். அது ஒண்ணும் இல்லையா, இந்த திமிர் இருக்கு பத்தியா, திமிரு அது கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு போலடா உனக்கு. வேற ஒண்ணும் இல்ல மச்சான், நீ கவலைப்படாது. அதை என் மச்சானுக்கு எப்படி அடக்கணும்னு எனக்கு தெரியும். அடக்கிடலாம் மச்சான். என்னை விட உனக்கு கொஞ்சம் மூளை கம்மி தான்டா. யாருக்கு? உன்னை விட எனக்கு. ஆமாண்டா, அதான் உண்மை. என்னை விட கொஞ்சம் கம்மி தான், கவலைப்படாத. என் அளவுக்கு நீ வரமாட்ட மச்சான். ஆமாமா, உன் அளவுக்கு வரமாட்டேன். உன்னை விட பெருசாவே நான் வருவேன். டேய், சத்தியமா சொல்லணும்னா நீ அளவுக்குலாம் வரமாட்டேடா. யாரு? நான் வரமாட்டேனடா. ஆமாண்டா, சத்தியமா வரமாட்டேன். சரி சரி விடு, பொண்ணுங்க முன்னாடி அசிங்கப்படுத்த கூடாது. பொண்ணுங்க முன்னாடியா? ஆமாண்டா, நீதான் சொன்னிய உன் கேர்ள் ஃபிரெண்ட் இந்த ரூம்ல இருக்கான். அப்ப அவன் முன்னாடி என்ன அசிங்கப்படுத்தலாமா? ஆமாண்டா மச்சான், என் கேர்ள் ஃபிரெண்ட் இங்கதான்டா இருக்கா. ரொம்ப கேவலமா இருக்குடா. டேய் போடா போடா, இததான் கட்டி பிடிச்சே தூங்குவேனா? உனக்கு என்ன தெரியும்? நடத்து எனக்கு என்ன தெரியாதுன்னு கேளு. என்ஜாய் பண்றா, உனக்குதான் ஒரு கேர்ள் ஃபிரெண்ட் கிடைச்சிருச்சு. ஆனா உன்னை விட வருமா மச்சான்? விடு விடு, அடிச்சு விடுவேண்டா. சரி சரி விடு, 2 பேரும் சந்தோஷமா இருங்க. தேங்க்யூடா மச்சான், நீ சொல்லணும்னு அவசியமே இல்லை. நீ சொல்லாமலே நாங்க 2 பேரும் சந்தோஷமா தான் இருப்போம்.
இருந்து தொலை. சரி மச்சான், அப்பவே அம்மா கூப்பிட்டாங்க, நான் போயிட்டு வரேன், நீ கண்டினியூ பண்ணு. சரிடா மச்சான், நீ போயிட்டு வா. இப்படி உன் கூட சேர்ந்து நின்று எப்போ போட்டோ எடுக்க போறேன்னு தெரியல. அந்த ஒரு நாள் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். உன் கூட சேர்ந்து நின்று உன் கைய பிடிச்சு ஒரு போட்டோ எடுக்கணும். அதுக்கு நான் ரொம்ப ஆசைப்படுறேன், நிறைவேற்றிடு. தாவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்தது பொன்விழி அழகினை திருடுதே. ஓவியத்தை திரைமறைவில் ஒளித்து வைப்பதே நம்மா. காற்று மழை சாரலிலே நனைய விட்டால் நியாயமா? ரசிக்க வந்த ரசிகனின் விழிகளை மூடாதே, விழியை மூடும் போதிலும் விரல்களாலே தேடாதே. சிலையில வீடு கட்டவா சேர்ந்து வசிக்க, ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா தென்றல் அடிக்க. மூக்குத்தியின் மின்னல் ஒரு தீபம் ஏற்றி வைத்து போக, சப்புகின்ற வெட்கம் வந்து வண்ண கோலம் ஒன்று போட. என்னை நான் உன்னிடம் அள்ளி கொடுக்க. என்னடி இங்க வந்து ஆடிட்டு இருக்க? ஆமாண்டி, செம்மையா இருக்குல. ஏதோ இன்னைக்குதான் வாப்பா வேற விட்டுருக்காரு, அதுதான் எனக்கு அதிசயமா இருக்கு. ஏன்னா இது அவர் அக்காவோட பொண்ணோட கல்யாணம், விடாம இருப்பாரா? செம்மையா இருக்கு தெரியுமா? அவங்க வீடே பாரு, சூப்பரா இருக்குல. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஐயோ செம்மையா இருக்கு தெரியுமா? எவ்வளவு என்ஜாய் பண்ற தெரியுமா இங்கனா? தெரியுதுடி, மூஞ்சிலே தெரியுது. அங்க இன்னொன்னு பார்த்தல. என்னடி? வேற ஒண்ணும் இல்ல, உனக்கு மாப்பிள்ளை பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் அவர் அக்காவோட பையனுக்கு தான். வாப்பாவுக்கு வேற வேலை இல்லை, இப்போதைக்கெல்லாம் அது நடக்காது. அத்தைக்கு அதுல சுத்தமா விருப்பம் இல்ல. அது இல்லாம நான் இன்னும் படிச்சு முடிக்கல. ஆமாமா, உன் அப்பா உன் பேச்ச கேட்டுட்டு தானே மறு வேலை பாக்குறாரு. சரி விடேண்டி, என் ஃப்ரெண்டா இருந்துட்டு இப்படி எல்லாம் பண்ணலாமா? உன் ஃப்ரெண்டா இருந்துட்டு தான் உன் அப்பா கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்கேன். அவர்தான் அப்படின்னு தெரியும்ல, அதுக்கப்புறம் நம்ம பேசி பிரோஜனம் இல்லடி. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம என்ஜாய் பண்ணலாம். வாப்பா வேற இங்க எல்லாம் எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் அவர் பார்க்க மாட்டார். இல்லனா நான் இப்படி சுத்திட்டு இருக்கிறத பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் வாப்பா கத்த ஆரம்பிச்சிருவாரு. இத்தனை பேத்துக்கு முன்னாடி எதுக்கு எப்படி ஆடன்? பெருசா உன் வாப்பா சொன்னாரு அதுக்கப்புறம் டான்ஸ் ஆடணும் நீ. அவருக்கு ஒரு வேலை இல்லடி, அவர் சொல்றத நான் செய்யணும்னு யோசிப்பாரு. இதெல்லாம் முடியுமா? அம்மா கிட்ட நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன். வாப்பா கிட்ட சொல்லிருங்கன்னு சொல். அது மட்டும் இல்லடி, அத்தை இருக்காங்கல்ல, அத்தை சொல்றது எல்லாமே கேட்பாரு வாப்பா. அத்தை கிட்டதான் எல்லாத்தையும் பேசி வச்சு செஞ்சுட்டு இருக்கேன் தெரியுமா? இல்லனா வாப்பா இவ்ளோ என்ஜாய் பண்ண விடுவாரா? வாப்பாவுக்கு மட்டும் அவங்க அக்கா மேல இவ்ளோ பயம், அது எனக்கு ஏன் தெரியல. ஆனா அது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீக்னஸ் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சு பண்ணலாம்ல. ஏதாவது வேணும்னா நான் போய் அத்தை கிட்ட கேட்பேன், அத்தை தான் போய் வாங்கிட்டு வர சொல்லி சொல்லுவாரு தெரியுமா வாப்பா கிட்ட. ஆனா வாப்பா இப்போ ஓகே, இங்க வந்ததுல இருந்து கொஞ்சம் இதா இருக்காரு. இன்னும் ஒரு 5 நாள் இங்கே இருந்துட்டு போலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அம்மா அவ்வளவுதான் அங்க. அம்மா அதை விட சொல்லுவாங்க, அவரே டெரர் ஆனவர், அவர் வீட்டுல இன்னும் டெரரா இருப்பாரு, நீ போகாதன்னாங்க. வந்ததே பெரிய விஷயம்டி. வாப்பாவுக்கு பயந்து அம்மா கூட விட மாட்டேங்கிற. அப்பாவுக்கு நீ மட்டும் பயந்தா போதும், எல்லாரும் பயப்படுறாங்க வாப்பாவுக்கு. ஏன் தான் தெரியல, அவர் கொஞ்சம் டெரர். ஏனே தெரியல, வாப்பா கூட நான் எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன் தெரியுமா? ஆனா அவர்கிட்ட பேச போனாலே இப்பெல்லாம் எவ்வளவு கத்துறாரு தெரியுமா? சின்ன வயசுல இருந்து அவ்வளவு பசுமை பார்த்துப்பாரு, ஆனா இப்போ ரொம்ப பேசுறாரு. இப்ப எனக்கு வாப்பாவே பிடிக்காம போயிடுச்சு தெரியுமா? எவ்வளவுக்கு எவ்வளவு அவரை பிடிக்குமோ இப்ப பிடிக்காம போயிடுச்சு. ஏனே தெரியல, எது பேச போனாலும் நீ வாய மூடிட்டு போய் உட்காருன்னு சொல்லி என்ன திட்டுறாரு. அதுக்காகவே இந்த வீட்டை விட்டு எப்படா போவேன் இருக்கு. கல்யாணம் தானே, இந்த அத்தை பையனை கல்யாணம் பண்ண கூட போலாண்டி. அத்தை பையனெல்லாம் எனக்கு வேணாப்பா, எனக்கு வெளியில இருந்து ஒரு ஆள் வேணும், அவ்வளவுதான். என்ன லவ்வா? எதுக்குடி வாப்பா கிட்ட அடி வாங்கி நான் சாவறதுக்கா? ஓ பயம்லாம் இருக்கா? சப்போஸ் லவ் வந்துருச்சுன்னா என்ன பண்ணுவ? பார்த்தல அக்காவே என்ன கழுவி ஊத்திருக்காங்கன்னு. ஆமா, அக்காவை அடி அடின்னு அடிச்சுட்டு திரும்பி அந்த மாப்பிள்ளைக்கே கல்யாணம் பண்ணி வச்ச மாதிரி பேசுற. வேற பையனுக்கு தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இப்ப கூட அக்கா சந்தோஷமா தான் இருக்கா. அவளை பத்தி மட்டும் பேசாத, எனக்கு செம்மக்கோ வரும். இப்ப கூட அவர் வந்து என்கிட்ட எப்படி பேசுவார் தெரியுமா? பாசமா தான் பேசுவார். அக்கா ஏன் இப்படி பண்ணாங்கன்னே தெரியல. உன்னை லவ் பண்ணாமலேயாவது இருந்திருக்கலாம்ல. இதுக்காகனே யாரையும் லவ் பண்ண கூடாது, கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பாப்பா சொல்ற பையனையே கல்யாணம் பண்ணிக்கலாம்ப்பா. எதுக்கு காதலிச்சு அவனையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும், நம்மளையும் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும். இது என்னோட லைஃபுக்கு வேணாண்டா. அவ்வளவுதான், நான் அழுந்தே தீத்துருவேன். என்னாலலாம் நிம்மதியா இருக்க முடியாது. அதுலயும் வாப்பானா எவ்வளவு பயம்னு எனக்கே தெரியும். அக்கா வாழ்க்கைய அவ்வளோ இது பண்ணாங்க. இதுல நான் போய் லவ் பண்றேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான், வாப்பா கொன்னே போட்டுருவாரு. என்ன ஒரு பயம்டி உனக்கு, பின்ன இல்லாம இருக்குமா? அக்காவோட நிலைமைய பார்த்து நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமா? ஆமா, பெருசா அக்கா இன்னும் உட்காந்து அழுந்துட்டு இருக்காங்கல்ல, அதுதாண்டி வருத்தமா இருக்கு. அக்கா உருகி உருகி லவ் பண்ணாங்க அந்த பையனை. ஆனா ஏதோ வாப்பா சொல்லிட்டாருன்னு வேற லைஃப்குள்ள போயிட்டாங்கல்ல. அப்ப கூட அவர் வந்து என்கிட்ட பேசினாரு தெரியுமா? அக்கா இருக்கும் போதும் தான் அக்கா கிட்டயும் பேசினாரு, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் வாப்பாவை எப்படியாவது சமாளிச்சுக்கலான்னு. ஆனா இந்த லைஃப் நமக்குள்ள செட் ஆகாதுன்னு சொல்லி ஒரே வார்த்தையில இது பண்ணிட்டா. அதனாலயே தான் பிடிக்கவே பிடிக்காம போயிடுச்சு அக்காவை. மேடம் வாப்பா கிட்ட மட்டும் பேசுற மாதிரி பேசுற.
இல்லடி என்னால முடியல. எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாரு தெரியுமா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாரு. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? பாப்பா தானே. இது கூட பரவாயில்ல, என்னமோ நானும் காதலிச்ச மாதிரி என்ன ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்து பார்த்து அதை தான் சொல்றாரு. ஒரு விஷயம் போன் எடுத்து பேசினா கூட என்ன உன் அக்கா பண்ண மாதிரி நீயும் பண்ணலான் இருக்கேன்னு கேக்குறாரு. எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இதனாலேயே தான் நான் பேசுறதுல அவர் கூட பேசினாலே சண்டை மட்டும் தான் வருது. ஆசையா பேசலான்னு பேசினா கூட என்ன நீ லவ் பண்றியா, அதை பேசுறதுக்கு தான் இப்படி ஐஸ் வைக்கிறியான்னு கேக்குறாரு. அப்புறம் எப்படி பேச முடியும்? சரி ஓகே விட, அதெல்லாம் பத்தி பேசி இப்ப பிரயோஜனமே இல்ல. நீ சந்தோஷமா இருந்தா நான் வந்து பேசி வருத்தப்பட வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அங்க வேற உன் அத்தை கூப்பிட்டுட்டே இருந்தாங்க, என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்தாரு. சரி நான் ஒரு 5 செகண்ட்ஸ் கழிச்சு வரேன்டி. இந்த பூவெல்லாம் பார்க்கும் போதே அப்படியே அழகா இருக்கு தெரியுமா? சுத்தி சுத்தி தலை சுத்தி கீழே விழுந்துடாது, நான் போறேன். சரிடி. யார் இது இங்க வந்திருக்காங்க? ஒரு மின்சார பார்வையின் வேகம் வேகம் உன்னோடு நான் கண்டு கொண்டேன். ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாபம் தாபம் என்னோடு நான் கண்டு கொண்டேன். என்னை மறந்து விட்டேன். இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை. உன்னை இழந்து விட்டால் எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை. இது கனவா இல்லை நனவா என்னை கிள்ளி உண்மை தெளிந்தேன். உன்னை பார்த்தெந்தன் தாய்மொழி மறந்தேன். மலர்ந்தே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை. என் கண்களை பறித்துக் கொண்டும் ஏன் இன்னும் பேசவில்லை. ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு பேதை நானோ. உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும்